بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بارك الله فيكم. கடந்த வகுப்பில் அல்லாஹு தஆலா மனித படைப்பை எவ்வாறு படைத்தான் என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் கடல்கள் மூலமாகவும் ஆறுகள் மூலமாகவும் சூரியன் சந்திரன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அவனுடைய அத்தாட்சிகளில் சிலவற்றை இன்றைய வகுப்பில் இடம்பெறக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். மிக முக்கியமான ஆய்வாளர்களுக்கு தேவையான வசனங்களாகும். சயின்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போன வகுப்பை எம்ப்ராய்லஜி கருவியல் பற்றியான அது கருவியல் தானே ஷேக், கருவியல் தொடர்பான ஒரு பாடம். இப்போ உள்ள இன்றைய வகுப்பில் இடம்பெறக்கூடிய பாடம் என்பது மெரைன் சம்பந்தப்பட்டது, கடல் படிப்பு சம்பந்தப்பட்டதும், அதே போல சூரிய சந்திர படிப்பு தொடர்பான பாடங்களாகும். இது போன்ற பாடங்களை பள்ளிக்கூடங்களில் பிள்ளைங்க படிக்கும்போது அது பற்றியான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யும் போது அது ஒரு இபாதா, வணக்கமாக மாறுகிறது. இது தொடர்பான படிப்புகளை திறனாக படித்து அல்லாஹுடைய வல்லமைகளை மக்களுக்கு அதை தெளிவாக எடுத்து சொல்லும் போது, பாடங்களாக எடுக்கும்போது அதுவும் ஒரு இபாதா, வணக்கமாக மாறுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா கடலை பற்றி கூறுகிறான். வமா யஸ்தவில் பஹ்ரான், வமா யஸ்தவி சமமாக ஆகாது. மாவுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, ஆகாது. யஸ்தவி சமமாக ஆகாது. அல் பஹ்ரான் இரண்டு கடல்களும் சமமாக ஆகாது. இமாம் சஅதி ரஹ்மஹுல்லா அவர்களின் தஃப்சீரில் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அவனுடைய வல்லமையை அறிவிக்கின்றான். அவனுடைய ஹிக்மா, அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய கருணையையும் இந்த வசனத்திலே அறிவிக்கின்றான். அவனுடைய வல்லமை, அல்லாஹு தஆலா இரண்டு கடல்களை ஏற்படுத்தியிருக்கின்றான். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கான தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக, அனைத்து உயிரினங்களுக்குமான ஒரு மசாலிஹ் அப்படின்னு சொன்னா அந்த தேவையை அழகான முறையில் நிவர்த்தி செய்யக்கூடியதாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். இந்த இரண்டு கடல்களும் சமமாக ஆகுவது இல்லை. அதில் முதல் வகையான கடல் என்னவென்றால் ஆற்று நீர். சிறிய பெரிய ஆறுகள் அனைத்துமே அது மதுரமான தண்ணீரை கொண்டுள்ள கடலாகும். அல்லாஹு தஆலா கூறுகிறான் ஆற்று நீரை பற்றி, ஹாதா இது அஸ்புன் மதுரமானதாகும். ஆற்று நீர், குளத்து நீர், இந்த மாதிரியான ஏரி நீர் எல்லாமே மதுரமானதாகும். ஃபுராத்துன் சுவையானதாகும். ஃபுராத்துன என்ன அர்த்தம்? சுவையானதாகும். சாயிகுன் இலகுவானதாகும். சாயிகுனுக்கு என்ன அர்த்தம்? விழுங்குவதற்கு இலகுவானது. தண்ணீர் என்ற அந்த உணவு, அந்த பானம் குடிப்பதற்கு என்னது? மிகவும் இலகுவானது, எந்த சிரமமும் கிடையாது. சாயிகுன்னா அதான் அர்த்தம். சாயிகுன் ஷராபுஹு, அதை குடிப்பதற்கு, அந்த மதுரமான தண்ணீரை குடிப்பதற்கு மிகவும் இலகுவானது. உண்மையிலேயே தண்ணீரை குடிக்கும் போது மனிதனுக்கு தாகம் தீருகிறது. குடிக்க குடிக்க ஒரு இனிமையும்
உடலில் ஆரோக்கியமும் நிறைய பயன்களும் ஏற்படுகின்றன. இதை ஏற்படுத்தியது யார்? அல்லாஹ். இமாம் சாதி ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், இதில் இந்த ஆறுகள் மூலமாக இருக்கக்கூடிய மதுரமான தண்ணீரில் அல்லாஹு தஆலா அந்த தண்ணீரை அருந்தக்கூடியவர்களுக்கு பயனை ஏற்படுத்தியிருக்கின்றான். மேலும் இந்த ஆற்று நீர்கள் மூலமாக, ஆறுகள் மூலமாக மனிதர்கள் மரங்களை என்ன செய்கிறார்கள்? நடுகிறார்கள், விவசாயங்களை பார்க்கிறார்கள். அதே போல இந்த ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய இலைப்பாறுதலுக்காக வேண்டி அந்த இடங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? பயணம் மேற்கொண்டு தங்களுடைய அந்த மைண்ட் ரிலாக்ஷன் எடுத்துக்கொள்றாங்க. தங்களுடைய அறிவிற்கான, மனதிற்கான நிம்மதியை தேடியும் என்ன செய்கிறார்கள்? செல்கிறார்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்திய நிஅமத்தாகும். இரண்டாவது வகை கடல் நீர். வஹாதா மில்ஹுன் உஜாஜ். வஹாதா இந்த கடல் நீர், இந்த நீர், இது ஹாதாவுக்கு இது என்ற அர்த்தமாகும். மில்ஹுன் உவர்ப்பானதாகும். மில்ஹுனாலே உப்புன்னு அர்த்தம். மில்ஹுனா என்னது? உப்பு. இந்த கடல் நீர் மில்ஹுன் உவர்ப்பானதும், உஜாஜுன் கசப்பானதும் ஆகும். கடல் நீர் உவர்ப்பானதும் கசப்பானதும் ஆகும். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னென்ன நலவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். وَأَيَكُونَ الْبَحْرُ مِلْحًا உஜாஜன். கடல் நீரை அல்லாஹு தஆலா உவர்ப்பானதாகவும் அதே போல கசப்பானதாகவும் ஆக்கியிருக்கின்றான். எதற்காக என்று சொன்னால், பூமியில் சூழ்ந்து இருக்கக்கூடிய காற்று மாசுபடாமல் இருப்பதற்காக. எத்தனையோ உயிரினங்கள் கடலிலே செத்து விடுகின்றன. அதனுடைய துர்வாடைகள் மூலமாக பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய காற்றுகள் மாசுபடாமல் இருப்பதற்காக கடல் நீரை உப்பான நீராக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே போல, ஏனென்றால் இந்த கடல் நீர் அது ஒரே இடத்திலேயே இருக்கக்கூடிய நீர், உப்பான நீராக இருக்கின்ற காரணத்தினால் எத்தனையோ கிருமிகள் என்ன செய்யப்படுகின்றன? எத்தனையோ மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய கிருமிகளும் இந்த கடல் நீர் மூலமாக கொல்லப்படுகின்றன. அதனுடைய உப்புத்தன்மை மாற்றம் அடையக்கூடிய நிலைகளை தடுக்கிறது. அதாவது மாசுபடக்கூடிய நிலைகளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்கள் அஹ்சன் மிக அழகானதாகவும், அலத் அதில் இருக்கக்கூடிய மீன்கள் உண்பதற்கு மிகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. எனவேதான் அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அல்லாஹ் கூறுகிறான், வமின் குல்லின், ஒவ்வொன்றிலிருந்தும், இந்த ஆற்று நீர், கடல் நீர், இவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் தஅக்குலூன, நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். தஅக்குலூனக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரிலாம் நம்ம நினைத்து பார்க்கணும். நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். லஹ்மன், இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள். பரியன், பரியன்ற புதிய ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால கடல் ஃப்ரெஷ்ஷான மீன்களை சாப்பிடும்போது ரொம்ப மனிதனுக்கு சுவையாக இருக்கிறது. அதே போல ஆற்று மீன்களும் என்னவாக இருக்கின்றன? ஃப்ரெஷ்ஷான ஆற்று மீன் சுவையா இருக்குது. இது அல்லாஹுடைய பெரிய நிஅமத்தாகும். அடுத்து வதஸ்தக்ரிஜூன, மேலும் நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள், இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இதுக்கு தஸ்தக்ரிஜூனவுக்கு உற்பத்தி செய்கிறீர்கள், கண்டுபிடிக்கிறீர்கள், அதே போல வெளிப்படுத்துகிறீர்கள் என்ற பல அர்த்தங்கள் உள்ளன. ஹரஜ, ஹுரூஜ் அதிலிருந்து பிறந்த வார்த்தை தான். இஸ்தக்ரஜிலிருந்து பிறந்த வார்த்தை. தஸ்தக்ரிஜூன, நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள். ஹில்யத்தன், ஆபரணங்களை. தல்பசூனஹா, நீங்கள் அணிகின்ற அல்லது அவற்றை நீங்கள் அணிகிறீர்கள்.
நீங்கள் அணிகின்ற ஆபரணங்களை அந்த கடலில் இருந்து என்ன செய்கிறீர்கள்? உற்பத்தி செய்கிறீர்கள், வெளிப்படுத்துகிறீர்கள், எடுத்துக்கொள்கிறீர்கள். ஏன்னா கடல்ல நிறைய பவளப்பாறைகள் இருக்குது, கடல்ல முத்துக்கள் இருக்குது. இதன் மூலமாக ஆபரணங்கள் என்ன செய்யப்படுகின்றன? தயாரிக்கப்படுகின்றன. இமாம் சஅத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹாதிஹி மசாலிஹ் அதீமத்துன் லில் இபாத். இது மக்களுக்கு, அடியார்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நலவுகளாகும். இது எல்லாமே கடலை கொடுத்திருப்பதும், ஆற்று நீர், கடல் நீர் மூலமாகவும், அதில் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஆபரணங்கள் மூலமாகவும், மீன்கள் மூலமாகவும் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு நலவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். மேலும் வதரா, நீர் பார்க்கிறீர். தராவுக்கு என்ன அர்த்தம்? நீர் பார்க்கிறீர். அல் ஃபுல்க, கப்பல்களை. ஃபுல்க் என்ற வார்த்தை ஒருமைக்கும் இருமைக்கும் பன்மைக்கும் பயன்படுத்தப்படும். கப்பல், கப்பல்கள் ரெண்டுக்குமே சொல்லலாம். வதரல் ஃபுல்க, மேலும் நீர் பார்க்கிறீர், அல் ஃபுல்க கப்பல்களை, ஃபீஹி அந்த கடலில், அதில், அவற்றில் அப்படின்னா அந்த கடலில். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்களா? இர்ஹமுக்கல்லாஹ். மவாஹிர, கிழித்து செல்லக்கூடியவைகளாக, கடலை கிழித்து செல்லக்கூடியவைகளாக நீர் பார்க்கிறீர். இமாம் சஅத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வமினல் மசாலிஹி ஐதன், மேலும் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள நலவுகளில் உள்ளதுதான், அதே போல கடலில் உள்ள பயன்பாடுகளில் உள்ளதுதான் அல்லாஹு தஆலா அந்த கடலை, கப்பலை சுமந்து செல்லக்கூடியதாக வசியப்படுத்தி கொடுத்திருப்பது, பயனுள்ளதாக ஆக்கியிருப்பது. கப்பலை என்ன செய்கிறது? அந்த கடல் சுமக்கிறது. அந்த நிலையை ஏற்படுத்தி பயனை அல்லாஹ் அடியார்களுக்கு செய்திருக்கின்றான். எனவேதான் கப்பல், பெரிய பெரிய கப்பல், அதே போல மக்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல், பொருள்களை சுமந்து செல்லக்கூடிய கப்பல் எல்லாம் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும் என்ன செய்கின்றன? கடலை பிளந்து கொண்டு செல்கின்றன. அவற்றை நீ பார்க்கிறாய். ஃபதஹ்மிலு சாயிரீன் வஅஸ்காலஹும் வதிஜாராத்திஹிம், அந்த கப்பல்கள் பயணிகளை சுமந்து செல்கிறது, அவர்களுடைய சுமைகளை சுமந்து செல்கிறது, அவர்களுடைய வியாபார பொருள்களை சுமந்து செல்கிறது. இதன் மூலமாக அல்லாஹுடைய கிருபை அடியார்களுக்கு கிடைக்கின்றன. அவனுடைய உபகாரம், எல்லா விதத்திலும் அதிகமான உபகாரம், இஹ்சான், அல்லாஹுடைய உபகாரம் அடியார்களுக்கு ஏற்படுகிறது. இதன் மூலமாக லிதப்தகு மின் ஃபத்லிஹி, லிதப்தகு நீங்கள் தேடுவதற்காக, கப்பலிலே பயணித்து வியாபாரம் செய்யக்கூடிய உத்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கப்பல்ல பயணித்து பாருங்க, ஷேக் சைனாக்கு போய் ஆர்டர் போட்டாங்களாக்க எதுல தான் பொருள்கள் வருது? கப்பல்ல தானே ஷேக் வருது, கப்பல்ல தான் வருது. இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வசனம் ஊக்கப்படுத்துது. இதுக்கு முன்னால கூட நாம வியாபாரம், அதாவது வியாபாரத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வசனங்களை பார்த்துருக்கிறோம். அது போல இது கடல் சார்ந்த வணிகம் மேற்கொள்வதை பற்றி ஊக்கப்படுத்துது. லிதப்தகு, நீங்கள் தேடுவதற்காகவும். அப்ப தேடி போகணும், உழைப்பை தேடி போகணும், சம்பாதிப்பை தேடி போக வேண்டும். லிதப்தகு மின் ஃபத்லிஹி, அவனது அருளில் இருந்து நீங்கள் தேடுவதற்காகவும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம மக்கள் இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு எதுல வந்தாங்க? கப்பல்ல தான் வந்தாங்க. அப்போ உள்ள மக்களுக்கு இந்த கப்பலின் பயன்பாடு இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படியே விளங்கக்கூடியதாக இருந்திருக்கும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்திருப்ப எதற்காக? நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இதுக்கு முந்தைய வசனத்திலிருந்து பார்க்கணும். மண்ணாக இருந்து அதிலிருந்து இந்திரிய துளியாக அல்லாஹ் ஆக்கி, அதன் பிறகு ஜோடிகளாக ஆக்கி, அதன் பிறகு பிள்ளைகளை கொடுத்து,
அதன் பிறகு கடல் மூலமாக, ஆற்று நீர்கள் மூலமாக பயன்பாடுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இவைகள் அனைத்தும் எதற்காக? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்துவதற்காக. லஅல்லக்கும் தஷ்குரூன் வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. மேலும் அல்லாஹ் இரவு பகல் மூலமாக செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை அடுத்த வசனத்தில் கூறுகிறார். இரவு பகல் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல எல்லாம் இந்த மாதிரியான பாடங்கள் நடத்தப்படும். யூலிஜுல் லைல ஃபின் நஹார், யூலிஜு நுழைக்கிறான், யூலிஜுக்கு என்ன அர்த்தம்? நுழைக்கிறான். அல் லைல இரவை, ஃபின் நஹார் பகலில் நுழைக்கிறான். மேலும் யூலிஜு நுழைக்கிறான், அந்நஹார பகலை, ஃபில்லைல் இரவிலே நுழைக்கிறான். இரவை பகலிலும் பகலை இரவிலும் என்ன செய்கின்றான்? நுழைக்கிறான். நம்ம இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். படைப்பாளனை தவிர இந்த காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை தவிர வேறு யாராலும் நுட்பமாக இப்படி சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? பொய்யான கடவுள்கள்ல யாராவது இப்படி சொல்லியிருக்கா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தான் இல்ல. ரப்புல் ஆலமீன் அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய உபகாரங்களை, செயல்பாடுகளை சொல்லி காட்டுகிறான். இமாம் சாதி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், குல்லமா அத்தா அஹதுஹுமா ذهبல் ஆகர், இரண்டில் ஒன்று, இரவு பகல், இந்த இரண்டில் ஒன்று வரும்போது மற்றொன்று சென்று விடுகிறது. ஆட்டோமேட்டிக்கா சென்று விடுகிறதா? இரவு வந்து விட்டால் பகல் சென்று விடுகிறது, பகல் வந்து விட்டால் இரவு சென்று விடுகிறது. புரியுதுங்களா? அதே போல வயஸீது அஹதுஹுமா வயன்குஸுல் ஆகர், ஒன்று அதிகமாகும் போது மற்றொன்று குறைகிறது. வெயில் காலம், வெயில் காலத்துல வெயில் என்னவாகிறது? அதிகமாகிறது. பகல் பொழுது அதிகமாக இருக்குது. குளிர்காலங்களில் இரவு என்னவாக இருக்கிறது? இரவு அதிகமாக இருக்கிறது, பகல் குறைந்து விடுகிறது. சாவியானி, இரண்டுமே சில காலங்கள்ல என்னவாக இருக்கிறது? சமமாக இருக்கிறது. அது எந்த காலம்? அது எந்த காலம்? படிச்சிருப்பீங்க. என்ன காலம் தான்? குளிர்காலம், கோடை காலம், இலை உதிர் காலம். சரிங்களா? இந்த மாதிரி ஆய்வு நமக்கு தேவை இருக்குது. அது என்ன? அப்ப கோடை காலங்களில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு பொழுது குறைவாக இருக்கும். குளிர்காலங்களில் இரவு பொழுது அதிகமாக இருக்கும், பகல் பொழுது குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து வசந்த காலம், அதுல சரிசமமாக இருக்கும். இப்படியான நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நினைத்து பார்க்கணும். ஒரு மாற்றங்கள் மனிதனுக்கு இருக்கும் போதுதான் அது என்னவாக இருக்கிறது? மனிதன் சந்தோஷமாக இருக்கின்றான். குளிர்காலம் வரும்போது அது ஒரு நிலை, அப்புறம் மழை காலம் வரும்போது அது ஒரு சந்தோஷம், மழை நீரை கேட்கும் போது ஒரு சந்தோஷம். வெயில் காலம் வரும்போது அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் குளிரை பெறக்கூடிய நிலை வரும்போது ஒரு சந்தோஷம். வெயில் காலத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு நிறைய நலவுகளை செயல்படுத்துகின்றான். அவர்களுடைய உடல் ரீதியாகவும் அதே போல ஹயவானாத்திஹிம், அவருடைய கால்நடைகள், உயிரினங்கள், மரங்கள், விவசாயங்களில் அல்லாஹு தஆலா இந்த மாற்றங்கள் மூலமாக நிறைய நலவுகளை, பயன்களை அடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். மழை காலம் வரும்போது விவசாயம் செய்யப்படுகிறது, செழிப்பாக இருக்கிறது. மழை காலம் மட்டுமே இருந்தா என்னவாகிடும்? நெற்கதிர்கள்லாம் வீணா போயிடும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் மழை காலம் முடிந்த பிறகு அப்படியே அல்லாஹு தஆலா வெயில் காலத்தை கொண்டு வருகிறான். அந்த மழை காலத்தில் பயிரிடப்பட்ட அந்த விவசாயம் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டு அது காய வைக்கப்பட்டு தானியங்களாக பயன்பாட்டிற்கு வருகிறது. இப்ப இந்த மாதிரியான கால நிலை மாற்றங்களை ஏற்படுத்தி அடியார்களுக்கு அல்லாஹ் நலவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். யோசித்து பார்த்தீர்களா? படிக்கணும். இதெல்லாம் நீங்க எழுதி அனுப்பணும் மாணவர்களுக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சயின்ஸ் நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரி வசனங்களை சொல்லி நடத்தணும். சயின்ஸ்ல தானே தவறுது. அதே போல வஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான்.
அடியாறுகளுக்கு நன்மை தரும் விதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினான். சஹரவுக்கு இன்னொரு அர்த்தத்தை அறிஞர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? நன்மை தரக்கூடியதாக ஆக்கினான். எவ்வளவு நன்மைகள் பாருங்க. وَكَذَلِكَ مَا جَعَلَ اللَّهُ فِي تَسْخِيرِ الشَّمْسِ وَالْقَمَرِ அல்லாஹு தஆலா அவ்வாறே சூரியனிடமிருந்தும் சந்திரனிடமிருந்தும் பயன்பாட்டுகளை அல்லாஹு தஆலா நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். என்னென்ன நன்மைகள்? துயா, பிரகாசம், ஒலி, அதே போல அசைவு. சூரியன் உதித்த பிறகு நம்முடைய அசைவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. பகல் பொழுது அசைவுகள் அதிகமாகுது. சுக்கூன், இரவு நேரத்தில் சந்திரன் உதயமாகி வரும்போது நம்முடைய அமைதி அப்படி சாந்தம் அப்படியே அமைதியாகிறது, நிசப்தமாகிறது. நமக்கு சந்திரனை பார்க்கும்போது, இரவுல சந்திரனை பார்க்கும்போது ஒரு அமைதி, நிலாச்சோறு உண்ணும் போது அதுல ஒரு மன ராகத்து கிடைக்குதுன்னு. அதுவே காலையில உட்கார்ந்து நம்ம வெயில்ல அப்படி செய்ய முடியுமா? பரபரன்னு போகணும், அப்ப போய் தூங்கிட்டு இருந்தா ஒன்னாகாது. அப்ப நம்ம போகணும், வைக்கணும், வேலை செய்யணும் என்ற நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதே போல அடியாறுகள் வெயில் நேரத்தில் பகல் பொழுதிலே அவனுடைய கிருபையை தேடி பறந்து செல்லக்கூடிய நிலை. அதே போல வெயில் மூலமாக பழங்கள் பழுக்கக்கூடிய, கனியக்கூடிய பயன்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். காயக்கூடியவைகள் வெயில் மூலமாக என்ன செய்கிறது? காய்ந்து விடுகிறது. இது அல்லாஹுடைய பெரிய நிஅமா. இன்னும் இது போன்ற அத்தியாவசிய தேவைகளை அல்லாஹு தஆலா சூரிய வெளிச்சத்தின் மூலமாக, சந்திர வெளிச்சத்தின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கின்றான். இவைகள் இல்லை என்று சொன்னால் மனிதர்களுக்கு நிறைய இடையூறுகளும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்கும். சூரிய வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா நிறைய இடையூறுகள், நிறைய தீமைகள் மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும். மருத்துவர் இருக்கிறாங்க, சூரிய வெளிச்சத்தின் மூலமாக மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது? விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. சூரிய வெளிச்சத்தை காலை நேரத்துல நம்ம பெறும்போது தூக்கம்லாம் நல்லா வருதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் எங்கே வாங்க முடியுமா நம்ம? அப்ப நிறைய நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். காலையில ஃபஜ்ர் தொழு வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வாக்கிங், அந்த இளம் வெயில போயிட்டு வந்து சொன்னா அதுல நிறைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஃப்ரீயா அல்லாஹ் கொடுக்குறான். சூரிய வெளிச்சத்தின் மூலமா அல்லாஹ் கொடுக்குறான். தூங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அல்லாஹுடைய பயன்பாடு. குர்ஆனும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு, நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு வழிகாட்டுதல். குல்லுன், இவைகள் அனைத்தும், சூரியன், சந்திரன், எஜிரி, ஓடுகின்றன. ஜரான ஓடினா, எஜிரின் என்ன அர்த்தம்? ஓடுகின்றன. லி அஜலி முசம்மா, குறிப்பிட்ட தவணையை நோக்கி, குறிப்பிட்ட தவணையை நோக்கி ஓடுகின்றன. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, சூரியனும் சந்திரனும் இவை ஒவ்வொன்றும் அதனுடைய சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது அல்லாஹ் நாடிய அளவில். அல்லாஹ் எந்த அளவுக்கு அது செல்ல வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அவன் நாடிய விதத்தில், நாடிய அளவில் அது சென்று கொண்டிருக்கிறது. அஜல், அந்த தவணை வந்து விடுமையானால் இந்த உலக முடிவு நெருங்கிவிடும், அதனுடைய ஓட்டம் நின்றுவிடும். அந்த இரண்டினுடைய ஓட்டம் என்னவாகிவிடும்? நின்றுவிடும். அதனுடைய ஆதிக்கமும் இல்லாமல் ஆகிவிடும். சந்திரனின் வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். சூரியன் வெளிச்சம் மங்கிவிடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும். அல்லாஹுடைய அந்த அஜல் வந்து விடுமையானால் அல்லாஹு தஆலா இந்த மகத்தான படைப்புகளை விவரித்திருக்கின்றான். வமா ஃபீஹா மினல் இபரி அத்தாலத்தி அலா கமாலிஹி வ இஹ்சானிஹி, மேலும் இதன் மூலமாக அவனுடைய முழுமையான உபகாரத்தையும் முழுமையான தன்மைகளையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அறிவிப்பு செய்கின்றான், அறிவிக்கின்றான். இதில் இருக்கக்கூடிய பாடங்களை அல்லாஹு தஆலா விவரிக்கின்றான். இது சும்மா எல்லாம் தானாக நடக்கவில்லை. இது யார் மூலமா நடக்கிறது? அல்லாஹுடைய முழுமைத்துவத்தின் மூலமா நடக்கிறது. எதுலையாவது குறைபாடை நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? திரும்ப வானத்தை பாருங்க, ஏதாவது ஓட்டைகள் சொல்ல முடியுமா? அல்லாஹுடைய படைப்புகள் ஏதாவது நீங்க ஓட்டைகளை சொல்ல முடியுமா? ஏதாவது குளறுபடியாவது இருக்குதா? ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்கிறது? அல்லாஹுடைய செயல்பாட்டால் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது அல்லாஹுடைய உபகாரத்தையும் அல்லாஹுடைய முழுமையையும்
அறிவிக்கக்கூடிய ஆதாரங்களாக இருக்கிறது. அல்லாஹ் அவன் அடுத்ததாக கூறுகிறான், இந்த சூரியனையும் சந்திரனையும் ஓட வைத்துக் கொண்டும் கடல்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொண்டும் இருக்கக்கூடிய அவன் தாலிக்கும், இவற்றையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய தாலிக்கும் அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புக்கும், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ். லஹுல் முல்க், அவனுக்கே ஆட்சி அனைத்தும் உரியது. ஏன்னா இங்க கவனிக்கணும், இப்படியான அல்லாஹுவை விட்டுட்டு அதிகமான மக்கள் எதை வணங்குறாங்க? சிலைகளை வணங்குறாங்க, உருவங்களை வணங்குகிறார்கள், இறந்து விட்டவர்களை வணங்குகிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்ல வர்றான். அடுத்த தொடர்ல ரொம்ப அற்புதமான நெற்றியடின்னு சொல்லுவோமா இல்லையா, சிந்திக்க தூண்டக்கூடிய வார்த்தைகள், வாக்கியங்கள் அடுத்து வருது பாருங்க. அவனுடைய படைப்பாற்றலையும் அவன் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களையும் சொல்லி இவைகள் அனைத்துமே யாருக்கு சொந்தமானது? லஹு, அவனுக்கே சொந்தமானது. அல் முல்க், ஆட்சி அனைத்தும் அவனுக்கே உரியது என்று சொல்லிய பிறகு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களின் தெய்வங்கள் பேரீச்சம் பழ கொட்டையின் மேல் புறத்தில் உள்ள தொழிக்கு கூட என்ன செய்ய மாட்டார்கள்? உரிமை பெற மாட்டார்கள். உரிமை பெற மாட்டார்கள். பாருங்க, நம்ம ஒரு உதாரணத்துக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு சிலைகள் மாதிரி. இதை நீங்க உலகத்துல மக்கள் வணங்கக்கூடிய பொய்யான சிலைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சிலைகளுக்கு முன்னால பேரித்தம் பழத்தினுடைய கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டையினுடைய தொலி, அந்த தொலி, அந்த தித்துமீர் வருது, அந்த தொலியாவது அது படைக்க முடியுமா? அந்த தொலியாவது நீங்க எடுத்து சரி இதாவது அப்புறம் போடுங்க அப்படின்னு சொன்னாட செய்யுமா? அதுக்கு உரிமை பெறுமா? பெறாது. பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்றத பாருங்க, வல்லதீன ததுஊன மின் தூனிஹ், அவனை அன்றி நீங்கள் அழைப்பவர்கள், எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அத்தகையவர்கள். முஃப்தி உமர் ஷரீஃப் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த சிறிய விளக்கங்களை கொடுக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எதையும் அவர்கள் படைக்கவில்லை. எதையாவது படைத்திருக்குதா? எதையாவது யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த சிலைகள், இது போன்ற மக்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அந்த சிலைகளை யாரு தான் செஞ்சு வைக்கிறாங்க? மனிதர்கள் தான் கையால செய்யறாங்க. அவைகள் இந்த பிரபஞ்சத்தில் எதையாவது படைத்து இருக்கின்றனவா? அவர்களுக்கு சொந்தமானதாவது ஏதாவது இருக்குதா? கடைசியில அந்த சிலைகளை மனிதன் என்ன செய்கிறான்? அவன் கரத்தாலேயே தண்ணீரிலே கரைத்து விடுகின்றான். அந்த இடத்தை அப்புறப்படுத்தி புதுதாக ஒன்ன கட்ட வேண்டும் என்றால் அவனே கையால் என்ன செய்கிறான்? இடித்து உடைத்து விடுகின்றான். எதுவுமே அந்த சிலைகளுக்கு, பொய்யான தெய்வங்களுக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை. எதையும் படைப்பதற்கு, படைப்புகளை இயக்குவதற்கும் சக்தியற்ற ஒன்றை எப்படி நீங்கள் வணங்குகிறீர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், மா யம்லிகூன, மா யம்லிகூன, அவர்கள் உரிமை பெற மாட்டார்கள். மா யம்லிகூனுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் உரிமை பெற மாட்டார்கள். மின் கித்மீர், பேரித்தம் பழத்தில் உள்ள கொட்டையின் இந்த தோலுக்கு கூட, கித்மீர்னா இந்த தோல், இந்த இருக்குல்ல இந்த தொலி, இந்த தொலிக்கு கூட என்ன செய்ய மாட்டார்கள்? சக்தி பெற, உரிமை பெற மாட்டார்கள். அதுக்காக உரிமை இருக்குதா? உரிமை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்வதை பாருங்க. நீங்கள் அவர்களை அழைத்தாலும் லா யஸ்மஊன துஆஅக்கும், அவர்கள் உங்கள் அழைப்பை என்ன செய்ய மாட்டார்கள்? செவியுற மாட்டார்கள். லா யஸ்மஊக்கும் லிஅன்னஹும் மா பைன ஜமாதின் வ அம்வாத்தின். இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், லா யஸ்மஊக்கும், உங்களுக்கு அவர்கள் செவி மடுக்க மாட்டார்கள், செவியேற்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் மா பைன ஜமாதின், திடப்பொருள்களுக்கு மத்தியில இருக்கிறார்கள். எல்லா சிலைகளும் என்ன பொருளா இருக்குது? திடப்பொருள். அந்த இடத்தை விட்டு அந்த சிலையால கூட என்ன செய்ய முடியாது? ஒரு இம்மி அளவு கூட நகர முடியாது. இன்னொரு மனிதர் தான் தூக்கி வைக்கணும். அப்படித்தானே இருக்குது. ஊர்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது கிரிக்கெட்டுடைய அந்த பால் போய் அந்த சிலையினுடைய ஒரு பகுதியை உடைச்சிருச்சு. அதை விட தடுக்கிறதுக்கு அந்த சிலைக்கு என்ன இல்லை? ஆற்றலே இல்லை.
அப்படியான நிலையாக இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் ஜமாத் திடப்பொருள்களாக இருக்கின்றன. அம்வாத் ஊர்கள்ல இஸ்லாமிய பெயர் வைத்தவர்கள் என்ன செய்யறாங்க, தர்காக்களுக்கு போறாங்க, அங்க போய் கையேந்துறாங்க. அவர்களும் என்னவாக இருக்கிறார்கள், இறந்து விட்டவர்கள், மறைந்து விட்டவர்கள். அதே போல மலாய்க்கத்துமார்களை சிலர்கள் வணங்குகிறார்கள். மலாய்க்கத்துமார்களும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்களை அழைக்கக்கூடிய மக்களின் அழைப்புக்கு செவி ஏற்க மாட்டார்கள், செவி சாய்க்க மாட்டார்கள். இன்னும் மேல அல்லாஹ் கூறுகிறான், ஒரு பேச்சுக்கு அப்படியே அவர்கள் செவியுறுகிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் மஸ்தஜாபூலக்கும், உங்களுக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பதிலளிக்க மாட்டார்கள், உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஏனென்றால் லிஅன்னஹும் லா யம்லிகுன ஷைஆ, எதற்கும் எந்த ஒன்றுக்கும் அவர்கள் உரிமை பெற மாட்டார்கள், சக்தி பெற மாட்டார்கள். வலா யர்தா அக்ஸருஹும் பிஇபாதத்தி மன் அபதஹு, அதே போல அந்த சிலைகளில் அல்லது பொய்யான தெய்வங்களாக வணங்கப்படக்கூடிய அவர்களில் பலர்கள், அதிகமானவர்கள் மக்கள் அவர்களை வணங்குவதை என்ன செய்ய மாட்டார்கள், பொருந்திக் கொள்ளவும் மாட்டார்கள். எனவேதான் மறுமை நாளில் அவர்கள் தங்களை வணங்கிய மக்களுடைய வணக்கத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், மேலும் மறுமை நாளில் யக்ஃபுரூன, அந்த பொய்யான தெய்வங்கள் மறுப்பார்கள். எதை மறுப்பார்கள், பிஷிர்கிக்கும், உங்களுடைய, அதாவது பொய்யான தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஷிர்க், இணை வைப்பை அவர்கள் என்ன செய்வார்கள், மறுமை நாளில் மறுப்பார்கள், நிராகரித்து விடுவார்கள். வலா யுனப்பியுக், அல்லாஹ் சொல்வதை பாருங்க, மிக முக்கியமான ஒரு வாக்கியம் இது. வலா யுனப்பியுக், உமக்கு அறிவிக்க மாட்டார் அல்லது உமக்கு அறிவிக்க முடியாது, உமக்கு அறிவிக்க முடியாது. வலா யுனப்பியுக்க, உமக்கு அறிவிக்க மாட்டார் அல்லது உமக்கு அறிவிக்க முடியாது. மிஸ்லு ஹபீர், மிக ஆழ்ந்த அறிபவனாகிய அல்லாஹுவை போன்று வேறு யாரும் இந்த சிலைகளை பற்றி உண்மையான செய்திகளை அறிவிக்க முடியாது. வேற யாராவது இப்படி துல்லியமா அறிவிக்க முடியுமா சிலைகளை பற்றி? சில மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க கோபப்படுவாங்க. ஆனா அந்த சிலைகளை பற்றியான யதார்த்த நிலைகளை, உண்மை நிலைகளை போட்டு அல்லாஹு தஆலா பல இடங்களை உடைக்கின்றான். எந்த அளவுக்குன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நேரா போயிட்டு வலது கை, சிலையினுடைய வலது கை உடைச்சாங்க. என்ன, அதனால எதுவும் செய்ய முடியல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு சம்பவத்தில் எல்லா சிலையும் உடைச்சு போட்டுட்டு பெரிய சிலை மீது கோடாலி வச்சுட்டாங்க, தொங்க போட்டாங்க. எல்லா சிலையும் தடுக்க முடிந்ததா? எதுவுமே முடியல. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி சிலை வணக்கங்களை பற்றியும் பொய்யான கடவுள்களாக இருக்க மக்களால் வணங்கப்படக்கூடிய இவைகளை பற்றி குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக என்ன செய்கின்றான், புட்டு வைக்கின்றான். இப்படியான ஹபீர்னு சொன்னா ஆழ்ந்த அறிபவனாகிய அல்லாஹுவை போன்று சிலைகளை பற்றியான உண்மை தன்மைகளை உமக்கு அறிவிக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, வேறு யாராலும் அறிவிக்க முடியாது. அல்லாஹு தாலா சூரா ஹஜ்ஜிலே ஏற்கனவே நான் படித்த ஒரு வசனத்தில் இந்த பொய்யான கடவுள்களை பற்றி துல்லியமாக அறிவிக்கக்கூடிய ஒரு வசனத்தை பாருங்க. அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விட்டுவிட்டு நீங்கள் அழைக்கக்கூடிய, நீங்கள் வணங்கக்கூடிய அவர்கள் லை யஹ்லுகு ذுபாபா, ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது, ஒருபோதும் படைக்க முடியாது. ஒரு ஈயை கூட அவர்களால் ஒருபோதும் படைக்க முடியாது. ஏன்? வலவ் இஜ்தமஉ லஹு, அதை ஒரு ஈயை படைப்பதற்காக வேண்டி அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரியே. இன்னும் அல்லாஹ் தஆலா தெளிவாக விளக்குவதை பாருங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த சிலைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த ஈ என்ன செய்து, அதை எடுத்துட்டு போகுது, அதை எடுத்துக்கொண்டு செல்கிறது என்றால்
அதை கூட லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அந்த ஈடமிருந்து அதை பறித்துக் கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள அவர்களால் முடியாது. தேடக்கூடியவரும் தேடப்படுவதும் பலவீனமானதே என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். தேடக்கூடியவரும் தேடப்பட்டதுமே என்னது? பலவீனமானது என்று அல்லாஹு தாலா அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது. பொய்யான கடவுள்களை பற்றியான உதாரணங்கள், அவைகளை பற்றி அல்லாஹு தாலா புட்டு புட்டு என்ன செய்கின்றான்? தெளிவாக பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இன்றைய பாடத்திலிருந்து நாம் பெறும் பாடங்கள்: ஒன்னாவது, கடல்கள், ஆறுகள், சூரியன் மற்றும் சந்திரன் மூலம் அல்லாஹ் கொடுத்துள்ள அருள் கொடைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டோம். சிலவற்றை தான் தெரிந்து கொண்டோம். இன்னும் இது பற்றி ஆய்வு செய்து அல்லாஹ்வின் வல்லமைகளை விளங்குவதும் விளக்கப்படுத்துவதும் வணக்கமாகும். முயற்சி பண்ணலாமா? உங்களுடைய நேரத்துல கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. இந்த வசனத்தை எடுத்து அதை படித்து ஒரு ஆய்வை மேற்கொண்டு, இல்லை சின்ன ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? அனுப்பலாம். குரூப்புகள் அனுப்பலாம், நண்பர்களுக்கு அனுப்பலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆர்வம் ஊட்டலாம். அல்லாஹு தாலா கடல்களையும் ஆறுகளையும் படைத்து ஆய்வு செய்து அவருடைய வல்லமையை விளங்கக்கூடிய தூண்டுதலை அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக கொடுக்கிறான். அதனால் நல்லா படிங்க, ஆய்வு செய்யுங்க. அல்லாஹுடைய வல்லமைகளை நீங்க என்ன செய்யலாம்? மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஒரு லெக்சரா இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம். அது என்னது? இந்த அடிப்படையில நாம செயல்படும் போது நன்மையாகும், இபாதாவாகும். இரண்டாவது, இந்த வசனங்கள் மூலம் கடல் வணிகம் ஊக்கப்படுத்தப்படுகிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது. அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வார்த்தை அவனுடைய கிருபையிலிருந்து, அவனுடைய அருளிலிருந்து நீங்கள் தேடுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்ப இதன் அடிப்படையில கடல் வணிகங்களை நாம என்ன செய்யணும்? ஹலாலான முறையில மேற்கொள்ள முயற்சி செய்யணும். அது சார்ந்த படிப்புகளையும் படித்து நாம அல்லாஹுடைய ஃபضல், அல்லாஹுடைய கிருபையை தேடுவதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து மூணாவது, இஹ்தர் மின் துஆஇ கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ செய்வதை விட்டும் நீ எச்சரிக்கையாக இரு, தவிர்ந்து கொள். சிலைகளாக இருந்தாலும் சரி, மரணித்து விட்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்படியானவர்களிடம் துஆ செய்வதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறார், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அவர்கள், நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள், மா யம்லிகூன மின் கித்மீர், ஒரு தானியத்தின் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய தொலிக்கு கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? சக்தி பெற மாட்டார்கள், உரிமை பெற மாட்டார்கள். ததுஊஹும், அவர்களிடம் நீங்கள் அழைத்தாலும் பிரார்த்தனை செய்தாலும், லா யஸ்மஊன துஆக்கும், உங்களுடைய துஆவை என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் செவியுற மாட்டார்கள். அப்படியே வலவு சமிஉ, செவியுற்றாலும், மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். வயோமல் கியாமா, மறுமை நாளிலும், யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும், அல்லாஹ்வுக்கு இணையாக அவர்களை ஏற்படுத்தியதையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர், ஆழ்ந்த அறிபவனாகிய அல்லாஹ்வை போன்று சிலைகளின் உண்மைத்தன்மையை உமக்கு அறிவிக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وما يستوي البحران, பஹ்ரைன், பஹ்ரான் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். பஹ்ரைன்னாலும் என்ன அர்த்தம்? இரண்டு கடல்கள். பஹ்ரான்னாலும் என்ன அர்த்தம்? இரண்டு கடல்கள். இலக்கணத்தின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இங்க இருக்கு. பஹ்ரான் ரா ஃபத்ஹா பெற்றிருக்கனால வல்லினமாக ஓத வேண்டும். ஹாதா அஸ்பும், இங்க இஹ்ஃபா. ஃபுரா ஃபுராத்தும், ரா ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமாக ஓத வேண்டும். அதுக்கடுத்து தாவுக்கு மேல தன்மீன், அதுக்கடுத்து இஹ்ஃபாவோட எழுத்து வரனால
ஃபுராத்துன். இஃபா செய்து குன்னாவுடன் ஓத வேண்டும். என்ன மத்து சொல்லுங்க? மத்து முத்தசில். சொல்லுங்க, மத்து முத்தசில். எத்தனை ஹரக்காத்துகள் நீட்ட வேண்டும்? 5 to 6 வரைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? மத்து வாஜிப். சொல்லுங்க, மத்து வாஜிப். மத்து வாஜிப். இங்க வந்து இஃபா. ஷராபுஹு ரா ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமா ஓத வேண்டும். ஷராபுஹு மத்து சிலா சுகுரா. வஹாதா மில்ஹுன். மில்ஹுன் இஸ்ஹார். இஸ்ஹார். இஸ்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? 6. 15 இல்ல 6 தான். சொல்லுங்க, ஹம்சாஹா. இந்த தொண்டை எலும்புல கை வைங்க. ஹம்சாஹா. கை வைங்க, தூக்கம் போகும். தொண்டையில கை. தொண்டை குழிக்குள்ள எந்த எழுத்தும் கிடையாது. ஆடம்ஸ் ஆப்பிள் அங்கதான் வந்து கடைசி தொண்டை. ஹம்சாஹா. அதுக்கு கொஞ்சம் மேல, அங்க இல்ல, அதுக்கு மேல கொஞ்சம். இந்த 6 எழுத்துகளுக்கு பெயர் தொண்டை எழுத்துகள், ஹுரூஃபுல் ஹல்க் என்றும். இந்த 6 எழுத்துகள் தான் ஹுரூஃபுல் இஸ்ஹார். இஸ்ஹார் எழுத்துக்களாம் இருக்குது. இந்த எழுத்துகளுக்கு முன்னால் வரக்கூடிய தன்வீன் நூன் சாக்கினாவை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அந்த அடிப்படையில் மில்ஹுன். மில்ஹுன் உஜாஜ். அந்நஹு ஃபில் கலாமி கல் மில்ஹி ஃபித் தஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நஹு ஃபில் கலாம், பேச்சிலே இலக்கணத்தை கடைபிடிப்பது. கல் மில்ஹி ஃபித் தஆம், உணவிலே உப்பை போல. அந்த மில்ஹுக்கு சொன்ன மில்ஹ். மில்ஹ்னா என்ன அர்த்தம்? மில்ஹ்னா என்ன அர்த்தம்? தான் உப்பு. உஜாஜ். உஜாஜ். உஜாஜ் என்னது? நிறுத்தும் போது மத்த ஆரிப். ஜீம் வந்து கல்கலா குபரா. கல்கலா குபரா. சேர்த்து ஓதுனா உஜாஜு. இத்காம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க, இத்காம் நாகிஸ் பில் குன்னா. வமின். இங்க இக்ஃபா. இக்ஃபா எழுத்துக்கள் எத்தனை? 15. சொல்லுங்க, தா தா. சொல்லுங்க, ஜீம் தால் தால் ஜாய் சீன் ஷீன் சாத் பாத் தா வா ஃபா காஃப். ஐன் கைன்லாம் அதுல படிச்சாச்சு, இஸ்ஹார்ல வந்துருச்சு. இப்ப இதுல 15 படிச்சிட்டோம். வமின் இக்ஃபா. இக்ஃபா எழுத்தான காஃப் இங்க வந்திருக்குது. குல்லி, இங்கேயும் இக்ஃபா எழுத்தான தா வந்திருக்குது. அதுக்கடுத்து தக்குலூன லஹ்மன். லஹ்மன். இங்கேயும் இக்ஃபா எழுத்தான தா வந்திருக்கனால மீமுக்கு மேல் உள்ள தன்வீனை பள்ளி குன்னா செய்து இக்ஃபா மறைத்து ஓத வேண்டும். பரி ரா கசா பெற்று வரனால மெல்லினம். பரியௌ பரியௌ. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க, இத்காம் நாகிஸ் பில் குன்னா. وتستخرجون حلية. حلية إخفاء. تلبسونها. وترى الراء مفخمة. الفلك فيه. فيه ஏன் இந்த தமீல்ஹா நீட்டல? அதுக்கு முன்னால சுக்குன் வர்றதுனால. தமீர் ஹாவுக்கு முன்னால சுக்குன் வந்து விட்டால் தமீர் ஹா நீட்டப்படாது. ஃபீஹி மவாஹிர. ஹா இஸ்திலால் எழுத்து வல்லினம் குறைவாக ஓதப்படும், கொடுக்கப்படும். ரா ஃபத்ஹா பெற்று வரனால முஃபஹமா வல்லினமா ஓத வேண்டும். லிதப்தகு. பா கல்கலா சுகுரா. கைன் இஸ்திலால் எழுத்து. மின் இக்ஃபா. ஃபத்லிஹி மத் சிலா சுகுரா. வலஅல்லக்கும் தஷ்குரூன். இறுதியாக நிறுத்தும் போது மத் ஆரிப் ரா முஃபஹமா. ஓதலாமா? மூச்சு பிடித்துக் கொள்ள மாட்டா.
وما يستوي البحران هذا فرات سائغ شرابه وما يستوي البحران هذا فرات شرابه هذا عذب فرات سائغ شرابه وهذا ملح أجاج ومن ومن كل تأكلون لحما طريا وتستخرجون حلية تلبسونها ومن كل تأكلون لحما طريا وتستخرجون حلية تلبسونها وترى الفلك فيه مواخر لتبتغوا من فضله ولعلكم تشكرون وترى الفلك فيه مواخر لتبتغوا من فضله ولعلكم تشكرون وترى الفلك فيه مواخر لتبتغوا من فضله ولعلكم تشكرون وترى الفلك فيه مواخر لتبتغوا من فضله ولعلكم تشكرون ஃபுல்க்ல போயிருக்கீங்களா? ஃபுல்க் சஃபீனா. அடுத்து சின்ன சின்ன வார்த்தைகள் அப்படியே மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அடுத்து லைல் இரவு, நஹார்னா பகல், ஷம்ஸ்னா சூரியன், கமர்னா சந்திரன். அதிகமாக பயன்பாட்டில் உள்ள வார்த்தை அது மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அதே போல தித்துமீர் புதிய வார்த்தை. தித்துமீர் பெரித்தம் கொட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய தொலி. தித்துமீர் எல்லா அதாவது இன்னொரு அர்த்தம் பொதுவாக தானியத்தின் மேலே இருக்கக்கூடிய தொலிக்கு தித்துமீர் சொல்லப்படும். சரி. யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல். يولج الليل في النهار ويولج النهار في الليل ويولج الليل في النهار. النون المشددة بالغنة சொல்லுங்க. ويولج النهار. இந்த ரா கஸ்ரா பெற்று வருது. ஃபின் நஹாரில உள்ள ரா முரக்ககா மெல்லினம் ஓதணும். ويولج النهار இந்த ரா ஃபத்ஹா பெற்று வருது, வல்லினமா ஓதணும். மேலும் இந்த அன்னூல் முஷத்ததா பில் குன்னா, குன்னாவோட ஓதணும். எப்படி ஓதணும்? குன்னாவுடன். وسخر الشمس خا مفخمه راவும் ஃபத்ஹா பெற்று வரனால முஃபخمه. الشمس والقمر قاف را مفخمه வல்லினமா சொல்றோம். والقمر قمر كل إدغام ناقص بالغنة. சொல்லுங்க சொல்லுங்க. பட் ஒரு கேள்வி, இத்காம் நாகிஸ் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை?
7 தவறு. நீங்க சொல்லுங்க. 2 மாஷா அல்லாஹ். வாவ் யா பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வாவ் வாவ் யா அடிக்கடி பார்க்கிறோமா இல்லையா? வாவ் யா. இத்காமுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இத்காமுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 4ன்னு சொல்றாங்க அண்ணன். 15ன்னு சொன்னாங்க, அது இஹ்ஃபா, அது முடிஞ்சிருச்சு. 6 எழுத்துக்கள் இத்ஹார் முடிஞ்சிருச்சு. 6. எர்மலூன சொல்லுங்க. எர்மலூன சொல்லுங்க. யா ரா மீம் லாம் வாவ் நூன். எர்மலூன. சரிங்களா? இத்காம் நாகிஸ்ல 2 எழுத்து. இத்காம் தாம் பில் குன்னால நூன் மீம். இத்காம் தாம் பிலா குன்னால லாம் ரா. மொத்தம் 6 எழுத்துக்கள். சரிங்களா? சரி. குல்லு இங்க இத்காம் எழுத்து என்ன வருது? யா வருது. எனவே லாமுக்கு மேல் உள்ள தன்வீனை யாவுடன் இணைத்து குல்லுன் வாசிக்காம குல்லுய் இணைத்து குல்லுய் என்று சொல்லும்போது மூக்குல சப்தத்தை வெளிப்படுத்தினால இத்காம் நாகிஸ் பில் குன்னா. குல்லுய் எஜ்ரி ஜீம் என்னது? கல்கலா. கல்கலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? எத்தனை? 5. குதுபு ஜது. சரிங்களா? இந்த மாதிரி அடிக்கடி கேட்க இந்த சட்டங்கள்லாம் நல்லா மனதுல பதிந்து விடும். எஜ்ரி ரா முரக்ககா லி அஜலிம். இங்க இத்காம் தாம் பில் குன்னா என்னது? சொல்லுங்க. இத்காம் தாம் பில் குன்னா லி அஜலிம் முஸம்மா அல் மீமுல் முஷத்ததா பில் குன்னா. ذلكم الله ربكم له الملك. ذلكم الله. அல்லாஹ்வுடைய லாமுக்கு முன்னால என்ன ஹரக்கா இருக்குது? தம்மா இருக்குது. தம்மா ஃபத்ஹா வந்தா முஃபஹமா வல்லினமா ஓதணும். அல்லாஹ்வுடைய லாமுக்கு முன்னால கஸ்ரா வந்தா தர்கீக். தர்கீகா ஓதணும். ரப்புக்கும் ரா முஃபஹமா, அது கடைசி நிறுத்தமா முல்க். والذين تدعون تد دال القلا صغرى من دونه اخفاء. இஹ்ஃபாவுடைய எழுத்தான என்ன எழுத்து இங்க வந்திருக்குது? தால் வந்திருக்குது. தமீர் ஹா மத் சிலா சுகுரா மா யம்லிகூன மின் கித்மீர். சொல்லுங்க. கித்மீர். கித்துன்னு சொல்லியாதீங்க. கித்மீர். தா அல்கலா சுகுரா மின் மின் இங்க வந்து இஹ்ஃபா, கடைசியாக கித்மீர் மத் ஆரித். ரா இங்க என்ன ரா? தர்கீக். ராவுக்கு முன்னால யா வந்துட்டாலே அந்த ரா இப்படிதான் ஓதணும். சுக்குன் பெற்ற யா வந்துருச்சுன்னு சொன்னாலே ரா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராவை தர்கீக்காக ஓத வேண்டும். இந்த மாதிரி நிறுத்தக்கூடிய இடங்களில். சரி, மூச்சை பிடித்துக் கொள்ளாமா? லைலு நஹார் ஷம்ஸ் கமர் எல்லாம் மனதில் அப்படியே பதிய வைத்துக் கொள்ளுங்க. யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைலி வ சخر الشمس والقمر. யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் نهار في الليل وسخر الشمس والقمر. وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى. 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 ஷீனை உச்சரிக்கும் போது உதட அசைவு கொடுக்க தேவையில்லை. அது கொஞ்சம், ஏன்னா ஷீன் வந்து உதட்டுல இருந்து வரக்கூடிய எழுத்து கிடையாது, நாவின் நடுப்பாகத்திலிருந்து வரக்கூடியது. ஆனா
தமிழ் மக்களாகிய நம்மள்கிட்ட இப்படியான ஒரு ஷீனுக்கும் சுவாதுக்கும் உதட்ட பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. அதை நாம தான் குறைக்கணும். அது நினைவுக்கு கொண்டு வந்து குறைக்கணும். அடுத்து ذَلِكُمُ اللَّهُ رَبُّكُمْ لَهُ الْمُلْكُ ذلكم الله ربكم له الملك وَالَّذِينَ تَدْعُونَ مِن دُونِهِ مَا يَمْلِكُونَ مِن قِطْمِيرٍ والذين تدعون من دونه ما يملكون من قطمير. அடுத்து إخفاء تد قلقلة صغرى تدعوهم لا يسمعوا دعاءكم مد متصل ولو سمعوا ما استجابوا لكم ويوم القيامة يكفرون بشرككم رانج بشر ترقيق ملينا ماسك ولا ينبئك مثل خبير خا استعلاء ودلته கடைசியா நிறுத்தும் போது ரா முரக்ககா மத் ஆரித் பாருங்க تدعوهم لا يسمعوا دعاءكم ولو سمعوا ما استجابوا لكم إن تدعوا لا يسمعوا دعاء ولو سمعوا ما استجابوا لكم إن تدعوهم لا يسمعوا دعاءكم ولو سمعوا ما استجابوا لكم إن تدعوهم لا يسمعوا دعاء ولو سمعوا ما استجابوا لكم تدعو إنجيم لا يسمعوا ولو سمعوا ما استجابوا எல்லாம் ஒரே அளவு நீட்டல் இருக்காங்க. சில இடங்கள்ல குறையுதும் சில இடங்கள்ல அதிகப்படுத்துவதும் இல்லை. எல்லாம் ஒரே அளவு தான். மத்து அஸ்லின்னு சொல்லப்படும். இந்த மத்துக்கு என்ன பெயர்? மத்து அஸ்லி. ஹரக்கத்தின் அளவு நீட்டணும். எவ்வளவு நீட்டணும் தான்? 2 ஹரக்கான அளவு தான் நீட்டம். ஒரே அளவா தான் இருக்கும். இங்க கூடுதல் குறைச்சு கிடையாது. இங்க மட்டும்தான் மத்து முத்தஸில். وَيَوْمَ الْقِيَامَةِ يَكْفُرُونَ بِشِرْكِكُمْ بِشِرْكِكُمْ இந்த ராவை வந்து வல்லினப்படுத்தாம சொல்லணும். بِشِرْكِكُمْ وَلَا يُنَبِّئُكَ مِثْلُ خَبِيرٍ سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك جزاكم الله خيرا وبارك الله فيكم جزاكم الله خيرا